ஜிஎஸ்டி இந்த வார்த்தையை தான் நம்ம எல்லாருமே இப்ப கேட்டுட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. இது முதல்ல பிரான்ஸ்ல 1954 அடாப்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமா இது யூரோப்லயும் மத்த எல்லா நாடுகள்லயும் இருக்கு. இந்தியாவுக்கு வந்தது 2000 வருஷம் இத ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க. 2006-07 பட்ஜெட்ல 2010 இருந்து இந்தியால ஜிஎஸ்டி அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2009 வருஷம் இந்த ஜிஎஸ்டிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டடி பேப்பர் பிரசன்ட் பண்ணப்பட்டது. அங்கிருந்து 3 குழு அமைச்சாங்க. ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் ஃப்ரேம் பண்றதுக்கு ஒருத்தரும், இதோட ப்ராசஸும் ஃபார்ம்ஸையும் டிசைன் பண்றதுக்கு ஒருத்தரையும், அதுக்கப்புறமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கான டெக்னாலஜி பேக்கப் அதர் அரைவ் பண்ணறதுக்கு ஒரு டீமாவும் 3 குழுவா இவங்களை பிரிச்சாங்க. அவங்களுடைய உழைப்புல இப்ப 2016 ஆகஸ்ட்ல ஜிஎஸ்டி பில் அப்ரூவ் ஆச்சு. 2017 இது பிரசிடென்ட் அசென்ட் பெற்று இது ஒரு ஆக்டா மாறிடுச்சு. இப்ப இந்த ஜிஎஸ்டி வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்தியால ஜிஎஸ்டி வந்துடுச்சு. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ்ல வருஷம் ரேட் மாறும். இந்த வருஷம் 30% 2.5 லட்சமா நம்ம அதை கட்டிட்டே போயிட்டு இருப்போம். இதே மாதிரி தானே ஜிஎஸ்டி. இந்த ரேட்டை சேஞ்ச் பண்றதுனால நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுல ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கும். இது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். சோ இது அரசு ஏதோ பண்றாங்க, கவர்மெண்ட்ல ரேட் சேஞ்ச் பண்றாங்க, யாரோ இதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு சின்ன வியாபாரிக்கும் பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் வரும். பேசிக்கா பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் 2 விதமான வரிகள் இருக்கு இந்தியால. டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது இன்கம் டாக்ஸ். அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுடைய ஸ்லாப் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 2.5 லட்சம் 5 லட்சம்னு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அந்த டாக்ஸ் ரேட்ஸ்ல நம்ம டாக்ஸ் பே பண்ணுவோம். இது டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால என்னெல்லாம் இருக்குன்னா சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு, சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு, சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கு, கஸ்டம்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் கஸ்டம்ஸ் ஜிஎஸ்டில இப்ப வரப்போறது இல்ல. அதோட பேசிக் டியூட்டி இதுல வராது. ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி எல்லாமே இப்போ ஜிஎஸ்டில வந்துரும். அதை தவிர என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இருக்கு, பர்ச்சேஸ் டாக்ஸ் இருக்கு, லக்ஸுரி டாக்ஸ் இருக்கு, என்ட்ரி டாக்ஸ் இருக்கு. இந்த எல்லா டாக்ஸஸையுமே சேர்த்து ஒரே ஒரு ஜிஎஸ்டியா கொண்டு வரதோட முயற்சி தான் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன். பட் இந்த ஜிஎஸ்டி ஒரே ஒரு சிங்கிள் ரேட்டா ஃபுல் கண்ட்ரிலயும் வருமா அப்படின்னாக்கா இல்ல. நம்ம கனடால ஃபாலோ பண்ற மாடல் ஃபாலோ பண்றோம். கிட்டத்தட்ட 120 கண்ட்ரீஸ்ல ஜிஎஸ்டி ஃபாலோ பண்றாங்க. அண்ட் மாடல்ஸ்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மாடல் இருக்கு ஜிஎஸ்டி. இந்தியால ஃபாலோ பண்ற மாடல் டியூயல் மாடல். டியூயல் மாடல் அப்படின்னா என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வரி விதிக்கிறதுக்கும் கலெக்ட் பண்றதுக்கும் ரைட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரைட் இருக்கும். இப்ப இந்த ஜிஎஸ்டில வராத 2 பொருட்கள் என்னன்னா ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸும் பெட்ரோலியமும் இப்ப ஜிஎஸ்டில கொண்டு வரல. மத்த எல்லா பொருட்களுமே எல்லா சேவைகளுமே ஜிஎஸ்டில வந்துருச்சு. சோ இது ஒன் லைன் டாக்ஸா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றோம். அண்ட் இதுல மேஜர் சேஞ்ச் என்னன்னா இது வரைக்கும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரில ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேட்ல இருந்து நம்ம டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஷிஃப்ட் டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸா ஜிஎஸ்டி மாற போகுது. அப்படின்னா இப்ப ஒரு பொருளையோ ஒரு சேவையோ யாரு ஃபைனலி அதை கன்சியூம் பண்றாங்களோ அந்த அல்டிமேட் கன்சியூமர் தான் டாக்ஸ் பே பண்ணிடுறாங்க. இவ்வளவு நாளுமே அப்படிதான் இருந்தது. இப்ப என்ன ஆயிருக்குன்னா இந்த ஜிஎஸ்டில அதோடைய பெனிஃபிட்ஸ் அந்த பர்டிகுலர் கன்சியூமிங் ஸ்டேட்டுக்கு போக போகுது. இது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸா அமையும். சோ இப்போ ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஸ்டேஜஸ்ல நிறைய ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்க நிறைய சர்வீசஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் அந்த சர்வீஸ் டாக்ஸ் அவங்க பே பண்ணது இது வரைக்கும் அவங்களால இன்புட் எடுக்க முடியாம இருந்தது. சோ நிறைய டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தது. நம்ம வாங்கல ஒரு பொருளையும் நம்மளுடைய சேவைகளிலுமே. இனிமே அது எல்லாமே இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி ஒன்லி ஒன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். சோ இப்போ இங்க குட்ஸ் நோ சர்வீசஸ் நோ டேர்ம் யூஸ் பண்ணாம சப்ளை அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்றாங்க. சோ நீங்க எந்த ஒரு பொருளை வாங்கினாலுமே எந்த ஒரு சேவையை பெற்றாலுமே அது எல்லாமே ஜிஎஸ்டில கவர் ஆயிடும். அண்ட் அதுக்கான இன்புட்டை ஒருத்தர் எடுத்துக்க முடியும். இப்ப பேசிக்கலி இன்புட் அப்படின்னா என்ன? இது ஜிஎஸ்டி வந்தா விலை குறையும் சொல்றாங்களே, இதெல்லாம் நிஜமா அப்படின்னா ஒரு லாங் ரன்ல நிஜம்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றாரு அப்படின்னா அதுல ஒரு 10% அவர் வரி கட்டியிருப்பாரு. அப்ப என்ன ஆகுது? அந்த 100 ரூபாய்
ரூபாய்க்கு ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணும்போது 10 ரூபாய் வரியும் அதுல சேர்ந்து 110 ரூபாயா ஆகும். அடுத்தவர் டாக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது 110 ரூபாய்க்கு மேல அவருடைய லாபம், அதுக்கு மேல டாக்ஸ், இந்த மாதிரி கேஸ்கேட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். சோ சில இடங்கள்ல வந்து இன்புட் எடுக்க முடியும், அதாவது நம்ம பே பண்ற டாக்ஸ கழிச்சிட்டு மிச்சம் இருக்க டாக்ஸ பே பண்ண முடியும். சில இடங்கள்ல இன்புட் எடுக்க முடியாம இருந்தது. சோ இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு காஸ்டா இருந்தது. சோ மெட்டீரியல் இருக்கும், லேபர் இருக்கும், அவங்களுடைய ஓவர் ஹெட்ஸ், மத்த காஸ்ட் எல்லாம் ஒரு பொருள்லயும் ஒரு சேவையிலயும் இருக்கிற மாதிரியே இந்த டாக்ஸும் ஒரு காஸ்டா இருந்தது. இனிமே டாக்ஸ் வந்து ஒரு காஸ்டா இருக்கிறத ரிமூவ் பண்ணியாச்சு. இனிமே ஒன் லைன் டாக்ஸேஷன், யாரு என்ன வரி எந்த நிலையில கட்டினாலுமே அவங்க அதை கழிச்சிட்டு பேலன்ஸ் ஆன டாக்ஸ் மட்டும் தான் கட்ட போறாங்க. சோ இப்போ வந்து ஒரு 18% ரேட் இருக்கிற ஒரு பொருளையோ ஒரு சேவையோ நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா அல்டிமேட் டாக்ஸேஷன் அந்த டோட்டல் காஸ்ட்ல வந்து 18% மட்டும் தான் வரியா இருக்கும். டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படிங்கறது கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணியாச்சு. இதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கம்ப்ளைன்ஸ். OECD வந்து ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ வளரும் நாடுகள்ல எல்லாருமே ஃபாலோ பண்றோம். அண்ட் டிமானிட்டைசேஷன், நிறைய ரேட்ஸ் வந்தது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்தது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியால வந்து கருப்பு பணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம், கருப்பு எக்கானமி அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ இந்த கருப்பு பணத்தை திருப்பியும் ஜெனரேட் பண்றது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னா எல்லாமே வந்து ரெக்கார்ட்ல வந்து ஆகணும். சோ ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் டீலரோட நம்ம வந்து டீல் பண்ணா கூட நம்ம வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். சோ எல்லாமே ரெக்கார்ட்ஸ்ல வரதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து இதுல நிறைய பெனிஃபிட் இருக்கும். நம்மளுக்கு வந்து எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அதுக்கான வரி வந்து சரியான முறையில கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். பிசினஸ் பீப்புளுக்கு என்ன நன்மை அப்படின்னாக்கா, பிசினஸ் பீப்புள் வந்து சில இடங்கள்ல வந்து இது ரெஜிஸ்டர்ட் ஆகும், சில இடங்கள்ல அன்ரெஜிஸ்டர்ட் ஆகும், இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சிலதுல இன்புட் கிடைக்கும், சிலது கேஷ் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இனிமே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே இருக்காது. எல்லாமே வந்து ரெஜிஸ்டர்ட் பீப்புளா தான் இருப்பாங்க, ஆர் எல்லாமே வந்து ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற விஷயங்களா தான் இருக்கும். சோ பிசினஸ் பீப்புளுக்குமே வந்து இது ஒரு சீம்லெஸ்ஸான விஷயமா இருக்கும். அவங்களுடைய காஸ்ட் குறையும். மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காஸ்ட் கேஸ்கேடிங் எஃபெக்ட் எல்லாம் வந்து குறையறதுனால முக்கியமா இது வந்து இந்தியா ஃபுல்லா ஒன் சிங்கிள் மார்க்கெட் ஆயிடும். சோ இப்ப இவ்வளவு நாள் வந்து இங்க பிசினஸ் பண்றவங்க மேபி அங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க, ஏன்னா வந்து டாக்ஸ் அட்வான்டேஜ்க்காக. இனிமே அப்படியெல்லாம் இருக்காது, இந்தியா முழுவதும் ஒரே ஒரு சிங்கிள் மார்க்கெட் ஆயிடும். சோ காம்படிஷன் அதிகரிக்கும் போது குவாலிட்டி அண்ட் பிரைஸ் வந்து பெட்டராக நிறைய சான்ஸ் இருக்கு. மக்களுக்கு பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து குறையும். இப்போ ஓகே, ஒரு பிசினஸ் மென் பண்றாங்க, இவங்களுக்கு வந்து டாக்ஸ்னால நன்மை இருக்கும், இன்புட் எல்லாம் எடுக்கிறாங்க, அது அவங்க ஏன் மக்களுக்கு பாஸ் பண்ணணும், பண்ணாம இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஜிஎஸ்டில அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து சாதாரணமா 10 ரூபாய் லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஜிஎஸ்டி இன்புட் அட்வான்டேஜ்னால அவருடைய லாபம் 15 ரூபாயா மாறிச்சுன்னா அவரு நிச்சயமா அதை வந்து மக்களுக்கு அதை வந்து டிரான்ஸ்பர் பண்ணியே ஆகணும், அல்டிமேட் கன்சியூமருக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஆக்ட்லயே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஆக்ட் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. என்ன பெருசா நடந்த போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி டிசைனே வந்து கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக். சோ இன்னைக்கு நான் ஃபைல் பண்றேன், ஃபைல் பண்ணிட்டு மாத்துறேன், ஃபைல் பண்ணாம இருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கான ரேட்டிங் எல்லாம் கூட கொடுக்க போறாங்க. சோ வந்து பிசினஸ் மேனுக்கு வேற வழியே கிடையாது. பிசினஸ் பண்றவங்க எலக்ட்ரானிக்லி அவங்களுடைய ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணியே ஆகணும். சோ அவங்களுடைய பிசினஸ் ஃபுல்லுமே ரெக்கார்ட்ல வந்துருது. அதனால அவங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துதான் ஆகணும். இது கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக். அதை தவிர வந்து ஆடிட் மெக்கானிசம்ஸ், கண்ட்ரோல் செக்ஸ், இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணிருக்காங்க ஜிஎஸ்டில. அப்கோர்ஸ் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆன உடனே வந்து இது மொத்தமே சரியா பண்ணிட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ரேட்ஸ்லயே கூட இப்ப நிறைய இஷ்யூஸ் இருக்கு, ஒருத்தரா ஸ்ட்ரைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணி கொஞ்ச நாளைக்கு இந்த வந்து செட்டிலிங் டைம் இருக்கதான் இருக்கும். பட் ஆன் த ஹோல் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி இந்த வந்து யுனைட் பண்ணி இப்ப வந்து இந்தியால எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி அப்படின்னு 4 விதமா பிரிச்சிருக்காங்க. சோ வந்து இது ஒரு சிம்பிளிஃபைடு டாக்ஸா இருக்கும். இப்ப நம்மளுக்கு போய் பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட்ல நம்ம வந்து சாப்பிடும்போது சாப்பிட்டது ஒரு தோசையா இருக்கும், அதுக்கு கீழே வந்து நீங்க டாக்ஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு 5 லைன் இருக்கும். இனிமே அப்படியெல்லாம் இருக்காது. சிம்பிளிஃபைட் டாக்ஸ் சிஸ்டம், டிரான்ஸ்பெரண்ட் டாக்ஸ் சிஸ்டம் வரும். பட் இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகி இதோடைய பெனிஃபிட்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் தான் சொல்லணும். தேங்க்யூ.